அன்றைக்கு அம்மையார் இருந்தபோது போயஸ் கார்டனுக்கு இவர் சென்றார். போயஸ் கார்டனிலே பஞ்சமி நிலத்தை நான் மீட்பேன் என்று சொல்லி இன்றைக்கு 8.5 லட்சத்துக்கு மேலாக பஞ்சமி நிலங்கள் அந்நியர் கையிலே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதை கேட்க இந்த திருமாவளவனுக்கு துப்பு இருக்கிறதா? 8 லட்சத்துக்கு மேலாக பஞ்சமி நிலம் இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு அந்த அம்மையார் உயிரோடு இருக்கும்பொழுது? அறிவாலய வாசலில் நான் என்றைக்கு செல்கிறோனோ அன்றைக்கு பஞ்சமி நிலத்தை நான் மீட்பேன் என்று சொல்லி அரகோவிலிட்ட திருமாவளவன் இன்றைக்கு அவருடைய ஆண்மை எங்கே போனது? இன்றைக்கு அவருடைய நீங்களா மீச வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கோபாலபுரத்துல நீங்க கோட்டு சூட்டு போட்டா 2 சீட்டுக்கு மேல் தந்துருவாங்களா? பொது தொகுதியில் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாங்களா? இல்ல கோடு சூட்டு போட்டீங்களே 25 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருவாங்களா? திமுக முழுக்க என்ன தெரியுமா? 200க்கு 200 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கவே அவங்க தோக்க தான் போறாங்க. ஆனா அவருடைய முழக்கத்தை இன்றைக்கு கையில வச்சு ஏந்தி கொண்டு போறாங்க. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை தொகுதி? 34 தொகுதி இருக்குது. 34 தொகுதியில் கம்யூனிஸ்டுக்கு எத்தனை கொடுப்ப? இல்ல வேல்முருகன் எத்தனை கொடுப்ப? கீழே இருக்கிற அல்லு சில்லு கட்சிக்கு எத்தனை கொடுப்ப? எல்லாருக்கும் கொடுத்துட்டு பேரு நீ கையேந்த வேண்டியது எத்தனை சீட்டு? கோட்டு சூட்டு போடுறதுனால உனக்கு 30 சீட் தந்துருவாங்களா?